கடநாதாரிய கவிதார்க்கிः கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி. ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானா தேசிகன் திருவடிகளே சரணம். 4000 திவ்ய பிரபந்தம். மயர்வர மதிநலம் அருளப் பெற்ற ஆழ்வார்களால் திருமால்தான் பரம்பொருள் என்று அறுதியிட்டு பாடப்பட்டதுதான் 4000 பிரபந்தம் என்னும் தெய்வ பனுவலாகும். ஆழ்வார்கள் என்ற சொல்லுக்கு எம்பெருமானுடைய குணங்களில் ஆழங்கால் படுபவர்கள் என்பது பொருள். வையம் என் பொய்கை பூதம் பேயாழ்வார் மழிஷியர்கோன் மகிழ்மாறன் மதுரகவி பொய்யில் புகழ் கோழியர்கோன் வெட்டு சித்தன் பூங்கோதை தொண்டரடிப்பொடி பாணாழ்வார் ஐயன் அருட்கலியன் எதிராசர் தம்மோடு ஆறிருவர் ஓரொருவர் அவர்தாம் செய்த துய்ய தமிழ் 24 பாட்டின் தொகை 4000 அடியோங்கள் வாழ்வே என்று நம் ஆச்சாரியன் வேதாந்த தேசிகன் பிரபந்தசார நூலில் கூறுகிறார். பன்னிருவர் பாடிய அமுத பாடலி தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம் எனப்படும். காட்டு மன்னார்குடியில் அவதாரம் செய்த ஸ்ரீநாதமுனிகள் இதனை தொகுத்து வழங்கினார். 3000 பாசுரங்கள் இசைப்பாக்களாகவும் இறுதி 1000 பாசுரங்கள் ஏற்பாகவும் பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் 1000ல் பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டு பாசுரம் தொடங்கி 473 பாசுரங்கள், பிறகு ஆண்டாளின் திருப்பாவை நாச்சியார் திருமொழி சேர்ந்து 143 பாசுரங்கள், அதன் பிறகு குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 105 பாசுரங்கள், திருமேசி ஆழ்வாரின் திருச்சந்த விருத்தம் 120 பாசுரங்கள், தொண்டரடிப்பொடி ஆழ்வாரின் திருமாலை 45 பாசுரங்கள், திருப்பள்ளி எழுச்சி 10 பாசுரங்கள், திருப்பானாழ்வாரின் அமல்நாதிபிரான் 10 பாசுரங்கள், மதுரகவி ஆழ்வாரின் கண்ணினொன் சிறுத்தாம்பு 11 பாசுரங்கள். இவற்றின் தொகுப்பே முதல் 1000 எனப்படும். முதல் 1000ல் பெரியாழ்வாரில் இருந்து ஆரம்பித்து நிதானமாக சேவிக்கின்றேன். வாருங்கள், அமுதிலும் இனிய ஆழ்வார்களின் பாசுரங்களை அனுபவிக்கலாம். இதனை அடியோங்களுக்கு பரம பிரீத்தியோடு சந்தை சொல்லிக் கொடுத்த உரகடம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மாச்சாரியா சன்னதியில் அநேக பிரணாமங்களையும் கிருதஜ்ஞையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியாழ்வார் பாண்டிய நாட்டில் ஸ்ரீ வில்லிபுத்தூரில் பிராமண குலத்தில் கருடாழ்வாரின் அம்சமாய் ஆணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தார். இளமை முதல் தம் மனதில் விஷ்ணுவை நிலைநிறுத்தி வழிபட்டு வந்ததால் விஷ்ணு சித்தர் என்ற பெயர் பெற்றார். பெருமாளுக்கு தொண்டு செய்ய எண்ணிய ஆழ்வார் நந்தவனம் அமைத்து மாலைகள் தொடுத்து வடபத்திரசாயிக்கு வழங்கி வந்தார். பாண்டிய மன்னன் வல்லபதேவன் என்னும் அரசன் மதுரையை தலைநகரமாக கொண்டு அரசாட்சி செய்து வந்தான். அவனுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு என்ற 4யும் கொடுக்க வல்ல பரம்பொருள் எதுவாயிருக்கும் என்ற சந்தேகம் ஏற்பட்டது. பல வித்வான்களையும் அழைத்து அவர்களின் கருத்தை கேட்டு பரத்வ நிர்ணயம் யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்பினான். இந்த உலகை படைத்து காத்து பின்பு தன்னுள் சேர்த்து கொள்ளும் ஆதிவித்து என்பதே பரம்பொருள் ஆகும். அதன் அடிப்படையில் தானும் மோட்சம் பெற முயல வேண்டும் என்று அரசன் எண்ணினான். அரசனும் பெரும் பொற்காசுகளை ஒரு கிழியில் கட்டி வைத்து பல வித்வான்களையும் அழைத்தான். ஸ்ரீ வில்லிபுத்தூரில் வடபத்திரசாயி பெரியாழ்வாரின் கனவில் தோன்றி கிழியை அறுத்து வாரும் என்று கூறினார். வேதம் முதலியவற்றை அறியாத தம்மால் இயலுமா என்று விஷ்ணு சித்தர் தயங்க பெருமாள் தாமல்லவோ இதற்கு பொறுப்பு என்று கூறி மறைந்தார். அவரும் பாண்டியன் அவையை அடைந்து வேதங்கள் ஓதி ஸ்ரீமன் நாராயணனே பரன் என்று நிலைநாட்டினார். பொற்கிழியும் தானே தாழ அதை அறுத்து கொண்டார். அரசனும் அறிஞர்களும் மிக மகிழ்ந்து அவரை பட்டத்து யானை மேல் ஏற்றி குடை கொடி ஆலவட்டம் முதலிய மரியாதைகளை தாங்களே செய்து வீதிவலம் செய்வித்தனர். மேலும் பாண்டிய மன்னன் அவருக்கு பட்டர்பிரான் என்ற சிறப்பு பெயரும் சூட்டினான். பட்டர்பிரான் யானை மேல் ஏறி நகர் வலம் வருவதைக் காண பெருமாள் பிராட்டியுடன் கருடன் மேல் அமர்ந்து வானத்தில் தோன்றி ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தான். அப்போது அவ்வழகை கண்ட ஆழ்வார் இக்கலிகாலத்திலே முகம் காட்டுகிறானே,
அவனுக்கு ஏதேனும் தீங்கு வந்துவிடுமோ, கண்ணெச்சில் பட்டுவிடுமோ என்ற அச்சத்தால் யானை மீதுள்ள மணிகளை எடுத்து தாளமாக கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு என்று மங்களாசாசனம் செய்தார். பொங்கும் பரிவால் பல்லாண்டு பாடியதால் பெரியாழ்வா என்ற பெயரும் பெற்றார். அப்பொற்கிழியில் உள்ள செல்வத்தை கொண்டு ஸ்ரீ வில்லிபுத்தூரில் வடபெரும் கோயில் உடையானுக்கு கோயிலம் கட்டி வைத்து பழையபடியே மாலை தொடுத்து பணி செய்து கொண்டு வந்தார். மேலும் இவர் ஆண்டாளின் திருத்தகப்பனார் ஆகவும் ஆகி அரங்கநாதனுக்கு தன் பெண்ணை மணம் முடித்து கொடுத்து மாமனாராகவும் ஆகி பெரியாழ்வார் தான் என்பதை நிரூபித்தார். இவர் கண்ணனின் குழந்தை பருவம் ஒவ்வொன்றையும் பிள்ளை தமிழில் தானே யசோதையாக மாறி அனுபவித்து பாடுகிறார். வாருங்கள், நாமும் ஆழ்வாருடன் சேர்ந்து கண்ணனை நன்றாக அனுபவிக்கலாம். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. வாதி திவசிரோபங்க பஞ்சானன பராக்கிரமக ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய சிரம் விஜயதாம்புவே. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஆழ்வா திருவடிகளே சரணம்.